உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனின் ஆகச்சிறந்த ஆளுமைக்குள் வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் ஒண்ணு ஹஸ்த நட்சத்திரம். அது வந்து கை அப்படின்ற சிம்பிளை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் வந்து கையால் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். நிறைய கவிஞர்கள், நிறைய வந்து கை வேலை செய்பவர்கள், நிறைய மோதிரம் ரொம்ப பிடிக்குமோ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. கையில மோதிரம் போடுறது, வாட்சி கட்டுறது, கையை காட்டி காட்டி பேசுறது, இது எல்லாமே ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே நீங்க ஹஸ்த நட்சத்திரமான்னு கேட்டுறாதீங்க, சரியா? அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யுனிக்கா நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய நிறைய சிற்பிகள்லாம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அப்படி விநாயகருடைய ஆளுமைக்குள்ளு வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்குள்ள இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வருஷம் கிட்டத்தட்ட கன்னி ராசியில இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரமும் இருக்கு இல்லையா? 3 நட்சத்திரக்கும் ஒரே மாதிரியான பலாபலன் தான் கிடைக்க போகுது. ஆனாலும் என்ன டிஃப்ரெண்ட் ஆக போகுதுன்னா, இந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல, இந்த நட்சத்திரத்துக்கு எப்ப இது நடக்கும், இந்த நட்சத்திரத்துக்கு எப்ப இது நடக்கும், இந்த நட்சத்திரத்துக்கு இது எப்ப நடக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு சனி எப்ப வந்து ஒரு நல்ல விஷயத்த குடுப்பாரு, இந்த நட்சத்திரத்துக்கு சனி எப்ப வந்து சங்கடங்களை குடுப்பாரு, இந்த நட்சத்திரத்துக்கு சனி எப்ப சவால்களை சமாளிக்கக்கூடிய திறமையை குடுப்பார், ராகு என்ன பண்ணுவார், கேது என்ன பண்ணுவார், இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? மொத்தமா பொது பலன்னு பார்த்தா ஏசி கொல்ட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரே விஷயம் என்ன சொல்லணும்னா, கண்டகச்சனி அப்படின்ற பொத்தாம் பொதுவான ஒரு காமன் திங் சொல்லலாம். ஆனா இந்த கண்டகச்சனியில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, நிறைய பேருக்கு பொருளாதார மேன்மை அப்படின்றது கிடைக்க போகுது. முதல் விஷயம், நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது விஷயத்துக்குள்ள நீங்க இறக்க போறீங்க. யாரெல்லாம் ஃபுட் சம்மந்தப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஐடி சம்மந்தப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து பியூட்டிஷியனா இருக்கீங்களோ, யாரெல்லாம் கையால் செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து விவசாய தொழிலை மேற்கொண்டிருக்கிறீர்களோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, டிராவலில் இருக்கீங்களோ, லாஜிஸ்டிக் ஒர்க் பண்றீங்களோ, இந்த மாதிரி குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய அத்துணை அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த பரந்த புத்தாண்டு சூப்பரான புத்தாண்டா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. குடும்பத்தில் வந்து இதுவரைக்கும் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து 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 மனசை கஷ்டப்படுத்தின அத்துணை ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல் முதலில் ஒரு விடிவுக்கு வரும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா ஒரு மைய பகுதி என்ன அப்படின்னா, குடும்ப பிரச்சனை ஒரு சரிநிலை சமானத்துக்கு வருங்க. இது வரைக்கும் ஏதாவது வம்பு வழக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அது இப்போ சரியாக போகுது. இது வரைக்கும் ஏதாவது பஞ்சாயத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது சரியா போகுது. அஸ்த நட்சத்திரத்துல கேதுலாம் இருக்கும்போது நிறைய பேர் நிறைய மொழிகள்லாம் கத்திருந்திருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க, அந்நிய மத தொடர்பு நிறைய கிடைச்சிருக்கும். இந்த தடவை அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு ஆதாயம் அப்படின்றது அஸ்த நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. தொழிலில் மேன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமூகத்தில் மதிப்பு எல்லாமே அஸ்த நட்சத்திரத்திற்கு இந்த 2025 வருடம் முதல் 3 மாதங்கள் அப்படின்றது இருக்கு. அப்ப அடுத்த 3 மாசம், அடுத்த 7 மாசம்லாம் என்ன மேடம் அப்படின்னா, மார்ச் மாதத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் கண்டிப்பாக அமைதியாக இருக்க வேண்டிய முதன்மை நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் தான். எல்லா நட்சத்திரமும் அமைதியா இருக்கணும். உலகமே அப்படிதான் இருக்க போகுது. இருந்தாலுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா நான் இருக்கும்போதே சொன்னேன். சந்திரனின் ஆளுமையை வந்து தன்னகத்தே கொண்டிருக்கிற அஸ்த நட்சத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால முழுக்க முழுக்க மனோதிடம் சார்ந்தும், மனோவியல் சார்ந்தும், உளவியல் சார்ந்தும் இயங்கக்கூடிய அதன்பால் தன்னுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக விளங்கக்கூடியதுதான் இந்த அஸ்த நட்சத்திரம். அதனால டக்குன்னு வந்து தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறது, தேவையில்லாத ஒரு சஞ்சலத்துக்குள்ள போறது, கூட இருந்த பார்ட்னர் வந்து பிரிஞ்சு போறது, தப்பா நினைச்சுக்காதீங்க, சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடப்பதற்கு கூட அங்கிருந்து சனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அட்சதை போட்டுட்டு இருக்காரு. குருவுடைய பார்வை பலன் நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் அது 2ஆம் இடத்துக்கு வர்றனாலையும், இன்னும் பார்க்குற பலன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனாலையும், பேச்சில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நட்சத்திரமா அஸ்த நட்சத்திரம் இருக்கு. ஓகே, அப்ப எனக்கு பிளஸ்ஸே இல்லையா அப்படின்னா, இருக்கவே இருக்காரே நம்ம ராகு. 6ல் ராகு வருதல் அப்படின்றது சத்ரு ரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. கடன், எதிரி, சத்ரு எல்லாம் அழிய போகுது. உங்க எதிரி உங்க கண்ணு முன்னாடி அழியறத நீங்க பார்த்து கரெக்டா நடந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரி மனதுக்குள் ஒரு மகிழ்வுன்னுலாம் சொல்ல முடியாது.
ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரச்சனை, என் வீட்டுக்காருக்கு முடியல, எனக்கு முடியல, என் பிள்ளைக்கு முடியல, மருமகளுக்கு பிடிக்கல, எங்கேயோ இருக்கிற அக்கா தங்கச்சிக்கு முடியல, என்னமோ போட்டு உழுக்குது, என்னமோ போட்டு கேட்கிற செய்தியெல்லாம் அடுத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கேனே, எப்பதான் தீருமான்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம மனதிற்குள் தவித்துக் கொண்டிருந்த அத்துணை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் விமோச்சனம் பறந்துச்சுன்னு தான் சொல்லணும். இனிமே வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக போறீங்க. ராகுனுடைய 6ஆம் பார்வை அப்படின்றது வந்து உங்க நட்சத்திரத்தின் மேல் பதிவதனால் சூப்பரான டைம் பீரியட் தாங்க. நிறைய பேருக்கு வந்து கடன் அடைதல் அப்படின்றது இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். எதுலன்னா அத ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நேரத்துல தான் ராகு என்ன பண்ணுவாருன்னா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்க பணத்தை எல்லாம் அப்படியே அபேஸ் பண்ணிட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாரு. சத்ரு நாசம் அப்படின்றது இருக்கு. யாரெல்லாம் வந்து கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு ஓடிட்டு இருக்கோ அத்தனை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வருவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. எத்தனை பேர் குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்தனை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பேரு அப்படின்றது மேக்கு அப்புறம் இன்னும் சொல்லப்போனா ஆகஸ்ட், செப்டம்பர்லலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அப்படின்றது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதை தாண்டி உங்களுடைய திறமை அப்படின்றது வெளிப்பட போகுது. ரொம்ப புத்தியால் வேலை பார்க்க போறீங்க. எல்லா பிளான்ட்டுமே ஓரளவுக்கு ஃபேவரா தாங்க இருக்கு. ஒன்றும் பெருசா யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. 4ஆம் பார்வையாவே குரு பார்த்தாலுமே அது உங்களோட 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா வீடு, வாகனம், வண்டி மாற்றம் வாங்கக்கூடிய நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் இருக்கு. நிறைய பேர் இடம் மாறுதல் அப்படின்றது இருக்க போகுது. நிறைய பேர் வந்துட்டு உங்களாலும் உங்களை சுற்றி இருக்கிறவராலும் பெருமை அடைய போகிறீர்கள். நிறைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நகை சேர போகிறது. என்ன மேடம் நகையெல்லாம் வாங்குற அளவுக்கா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நகை சேர்வதற்கான காலம் அப்படின்றது இந்த 1 வருஷத்துக்குள் எனக்கு தெரிஞ்சு மே மாசம் எண்டுலலாம் வந்து மே எண்டு, ஏப்ரல் எண்டு, மேல எண்டெல்லாம் என்னதான் பொருளாதார உயர்வு இருந்தாலுமே, நம்ம 1 கிராம் தங்கமாவது வாங்கிட்டோம் சூப்பர்ரா அப்படின்ற மாரி ஜெயிச்சிட்ட நீங்களே உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சூப்பருங்க. வீடு கிடைக்க போகுது, வண்டி கிடைக்க போகுது, வாகனம் மாற்ற போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அதன் மூலமாக தொழில் விரிவடைய போகுது. நிறைய பேர் வந்து புதிய வாகனங்கள் வாங்குதல் அப்படின்றது நிகழப்போகிறது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாருமே சூப்பரா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தான் இருக்க போகுது. ஆனா, எதுல கவனம் அப்டின்னா, ஆஃப்டர் மேக்கு அப்புறம் இன்னும் சொல்லப்போனா மார்ச் டூ மே இந்த 2 மாசம் மட்டும் மனக்கவலையில் ரொம்ப ரொம்ப ஆட்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அதனால அந்த கால பீரியட்ல தேவையில்லாம எத பத்தியும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா, அந்த 2 மாசம் தான் அஸ்தம் எப்பயுமே எப்படி தெரியுமா? யோசிக்கவே மாட்டாங்க. பட் அவங்களாவே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மைண்டுக்குள்ள போட்டு இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு 2035 வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இப்ப தான் 2025ல இருப்போம். 2035ல எனக்கு அப்படி ஆயிட்டா நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி தொலைநோக்கு பார்வை கொண்ட நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொல்லுவேன். அந்த மாரி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலம் வருவதற்கான நேரமா இருக்கு. அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. ஒண்ணுமே நடக்காதுங்க. இப்ப இருக்கிறது நாளைக்கு மாறப்போகுது, நாளைக்கு இருக்கிறது நாளை கழிச்சு மாறப்போகுது அப்படி இல்லையா? அவ்வளோதான். இந்த பிளானட் எல்லாமே நம்மள வந்து ஏதோ ஒரு ரூபத்துல செதுக்கி, செதுக்கி, செதுக்கி இந்த வாழ்வியல முற்று பெற வைக்கிறதுக்காகத்தான் நம்மள நகர்த்திட்டு போறாங்க. அந்த வகையில அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாசத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் கண்டிப்பாக நெறைய விஷயத்துல முன்னேற்றம் இருந்தாலுமே, அம்மா சார்ந்த விஷயத்துல, மனம் சார்ந்த விஷயத்துல, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல, ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ சனி குடுப்பதற்கும், மற்ற கோள்கள் வந்து அது காமாசாமி போடுவதற்குமான நேரமா இருக்கு. அதனால அதுல மட்டும் கவனம் தேவை. மத்தபடி அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒண்ணும் பெருசா கெடுபலன்கள்லாம் சொல்ற மாரி ஒண்ணுமே இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ இயர்ல எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கு. எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா 2026க்கு அப்புறம் நம்ம யோசிச்சா போதும். அதுவரைக்குமே இப்ப நல்லா தான் இருக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப துல்லியமான ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா, 2025 செப்டம்பர் மாசம் 17, 18 தேதிக்கு அப்புறத்துலருந்து 2025 நவம்பர் மாசம் 27 தேதி வரைக்கும் சூப்பரான டைம் பீரியட். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்தை கண்டிப்பா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ராசியில முதன்மை ராசியாக அஸ்த நட்சத்திரம் இருக்கீங்க. நிறைய பேருக்கு இடம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. உங்களுடைய இடம் வாங்கக்கூடிய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகும். நிறைய பேர் ரியல் எஸ்டேட்குள்ள போறீங்க. அதன் மூலமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதுல ஒரு தொய்வு நிலை அப்படின்றது வரப்போகுது. புதிதா இருக்கவங்க அதுக்குள்ள இறங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்றது சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது. இந்த தடவை நிறைய அஸ்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மில்லட் பக்கம் போவோமா, கொஞ்சம் வந்துட்டு பழையகளை திரும்ப கொண்டு வருவோமா, பழைய விஷயத்தோட நம்ம ஒன்றி போவோமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள் வரப்போறீங்க. ஏன்னா சனி அப்படின்னாலே பழமைவாதி தாங்க. அவருடைய 7ஆம் பறவை நேரம் நம்ம மேல உளறனால கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா,
பழமைத்துவத்தின் மீதான ஒரு ஈடுபாடு அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் பழைய நிகழ்வுகள்லாம் ஆசைப்பட்டு பார்ப்பீங்க. அந்த ரெட்ரோ படம் பார்க்கறது, அந்த பாட்ட கேட்கறதுலாம் ஒரு அலாதிக இன்பம் வரும். இந்த காலத்துலலாம் இப்படி எடுத்திருக்காங்க, இப்ப பாரு இப்படி எடுத்திருக்காங்கன்ற மாரிலாம் நம்மலாம் சும்மா உட்காந்து பேசியிருக்கிற மாரி சூழல்லாம் கிரியேட் ஆகும். அப்படி இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மனசஞ்சலத்துல மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா, அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது இருக்கு. ஆனா, உங்களை சஞ்சலப்படுத்துற மாரி தான் நிகழ்வுகள் நடக்கும். ஆனா, அது ஒரு 2 மாசம் டெம்பரவரி தான் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களும் கஷ்டப்பட்டு உங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அதனால அஸ்த நட்சத்திரக்காரன் எதை குறித்துமே கவலைப்பட வேண்டாம். ஓகே கிளியர். இப்ப இருக்கிற இந்த அ எல்லாம் நல்லது தான். ஆனா, நீங்க சொன்ன மாரி ஏதோ ஒரு மென்டல் டிப்ரஷன் வரும்ன்றீங்க, மனசஞ்சலம் வரும்ன்றீங்க, என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இதுலருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு ஆகச்சிறந்த பலன கொண்டு வந்து குடுக்கும். முதல் விஷயம். 2வது விஷயம், பிறை சூடிய நாதன் ஈசன போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான பலன குடுக்கும். அருணாச்சலேஸ்வரருடைய வழிபாடு உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழித்து, உங்களை தூய்மைப்படுத்தி, ஆன்மாவை அழகுபடுத்தும். ஸோ இந்த 3 விஷயமும் இந்த புத்தாண்டுல நீங்க பண்ணீர்களே ஆனால், கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் உங்க கண்ணு முன்னாடியே தவிடு பொடி ஆகிட்டு, நீங்க உயரத்தோட உச்சத்துல இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. கண்டக சனி வர்றனால உடலாலும், மனதாலும் கொஞ்சம் கவலை உறக்கூடிய நேரமா இருக்கு. ஹெல்த்த தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, நெறைய அஸ்த நட்சத்திரக்காரங்க வீட்டுக்காரங்களுக்கு தலைவலி வருது. நெறைய அஸ்த நட்சத்திரத்த சேர்ந்தவர்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்ப இருக்கலாம். அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆக போகுது. கவலைப்பட வேணாம். யாருக்காவது கொஞ்சம் இந்த இதுவரைக்கும் வராதவங்களுக்கு இந்த சுகர் வர்றது, இந்த பிபி வர்றது, இந்த மாரி நீரிழிவு நோய் வர்றது, இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனரீதியான கவனம் தேவை, உடல் ரீதியான கவனம் தேவை. எதிர்பாலினத்தவரிடம் பழகுகிற பழக்கத்தில் கவனம் தேவை. யாராவது உங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, கொஞ்சம் யோசிங்க. திடீர்னு எதுக்கு சொல்றாங்கன்றத பார்த்து நடந்துக்கங்க. நான் நாசூக்கா சொல்லிட்டேன். மே மாசத்துக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய துணை அல்லது துணைவியார் மீது அக்கறை கொள்ளுகின்ற காலமாக இருக்குமே ஆனால், வாழ்வியல் மிகச்சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லன்னா தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுரும். அதனால வீட்ல இருக்கிற விட முதலில் நல்ல பேர் வாங்குங்கள். அதுக்கப்புறம் வெளில போய் வாங்கிக்கலாம். கிளியர்? அதனால அஸ்த நட்சத்திரக்காரங்க எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். இந்த 3 வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொள்ளுங்கள்.